ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன். விழிப்புணர்வு கான்செப்ட்டுங்க. அதாவது ராகு கேது பயிற்சி மட்டுமல்ல, பொதுவாக இவங்களுக்கு மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அலாட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சொல்கிறோம். ஸோ இதில் அலாட் என்ன அப்படின்னு வரக்குள்ள, ராகு கேதுகள் உங்களுடைய ராசியை விட்டு வெளியே போயிட்டு 12ஆம் இடம் 6ஆம் இடத்துல கனெக்டிங் பண்ணுறாங்க. 6ஆம் இடத்துல இருக்குள்ள உடல்நிலை பாதிப்பை இவங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. உடல்நிலையில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அலாட்டாக இருக்கணும். ஸோ வயசானவங்களும் சரி, இள வயதில் இருக்கக்கூடிய வாலிப வயதில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா பழக்கத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம கம்மி பண்ணணும். ஸோ நம்மளுடைய வயது ஏற 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 பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸும் சுருங்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உணவும் உடற்பயிற்சியும் பண்ணிக்கோங்க. அப்போ அலர்ட்டாக இருக்குள்ள 6ஆம் இடம் கேது பகவான் போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை இல்லாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அலர்ட் அதுதான். அடுத்ததாக 12ஆம் இடத்துல ராகு. 12ஆம் இடத்துல ராகு நம்ம என்ன சொன்னோம்? வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், இங்கே போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க. அப்போ அந்த சம்பாதித்தை பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியாக சேர்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அங்கே இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்கங்களுக்கு போய் அந்த ராகு என்ன பண்ணுவார்? பெரிய லெவலில் ஜாலிக்கு பணத்தை செலவு பண்ணி உங்களை பிரச்சனையில் மாட்டி விடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அலர்ட்டாக இருக்கணும். அந்த இடத்துல நம்ம அலர்ட்டாக இருக்கணும். அப்போ ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயத்துலையும், பண விஷயங்களையும் உடம்பு விஷயத்துலையும் அலர்ட்டாக இருங்க. அப்புறமா மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சியை விட மீனத்துக்கு ஜென்மத்தில் சனி இருக்கார் இல்லையா? அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே இவங்க அலர்ட்டாக தான் இருக்கணும். ஸோ கணவன் மனைவி, காதலர்கள், உறவில் பிரச்சனை வரக்கூடும், மன அழுத்தம் வரக்கூடும், தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தரை நம்பாமலே இருப்பாங்க. நம்பிக்கை வைங்க. ஸோ நம்பிக்கை தான் அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். கணவன் மனைவி மேலே சந்தேகப்பட்டு போகக்குள்ள என்ன ஆகும்னா, இன்னொருத்தவங்க கூட அவங்க போய்ட்டு அஃபேர் வச்சுக்கிறாங்க. அது தேவையில்லாத பிரச்சனையில் உள்ளே இழுத்துக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனம் உடைந்து கணவன் மனைவி பிரிவை நோக்கி போயிடுறாங்க. இப்போ பாருங்க, கணவன் மனைவி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் வரக்குள்ள சந்தேக எண்ணம் உள்ள வரக்குள்ள உடனே உங்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, நாங்கள் பிரிஞ்சு போயிடுறோம், இவருக்கு கேஸ் கொடுக்கணும், இவர் ஏதாவது ஒன்று பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா விவாகரத்தை நோக்கி போகிறோம், டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுவீங்க. அதில் அலர்ட்டாக இருங்க. அந்த மாதிரி எண்ணங்களை உங்களுக்குள்ளே செலுத்திக்காதீங்க. அப்படி செலுத்தினீங்கன்னா அதுவே உங்களை தாக்கும். உங்களையும் அது பிரச்சனைக்குள்ளாகும். உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய நிலைமையும் நிச்சயமாக பாதிக்கும். அதில் தான் நீங்கள் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் நீங்கள் அலர்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ அலர்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்னது? உங்களுக்கு கையில் வரக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் லாபத்தை பார்க்கணும். நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வச்சிங்கன்னா உங்களை ஏமாற்றுவாங்க, பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க. அப்போ தொழில் வேலைகளும் கவனமாக நம்ம இருக்கணும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, அடுத்ததாக ரேவதி, இந்த 3 ஸ்டாருமே பாருங்கள் சூப்பரான ஸ்டாருங்க. இப்போ இந்த ஸ்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கு ராகு கேது இதை கனெக்டிங் ஏதாச்சும் ஒன்று வருதான்னு பாருங்கள். ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ உள்ளே என்ட்ரு ஆகிறாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடும். அதே மாதிரி குறிப்பாக சனி பகவானோட திசையோ, இப்போ குரு திசையில் சனி புத்தி போகுது, சனி திசையில் சனி புத்தி போகுது, புதன் திசையில் சனி புத்தி போகுது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே வந்தால் அதில் தான் நீங்கள் முழுக்க 100% அலர்ட்டாக இருக்கணும். அதை தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவில் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுகத்தை தேடி நம்ம அதிகமாக போகக்கூடாது. அப்போ போகல என்ன ஆகும்? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்றாங்க, அங்கே போகலாம், இங்கே போகலாம், பப்பு, டான்ஸு, எங்கேயாச்சும் வெளியூர் போகலாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது என்ன ஆகும்னா தன்னைத்தானே மறந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ தான் ஒரு கர்மா உங்க கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ தவறுகளை நீங்கள் சரி செய்து கொள்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த ராகு கேது அண்ட் சாட்டர்ன். முக்கியமாக சனி என்ன பண்ணுவார்? நீங்கள் உங்களை திருத்திக்கிறதுக்கு தான் அந்த வழி. எல்லாருமே சனியை பார்த்து பயப்படுறீங்க. பயப்படவே வேண்டாம். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நேர்மையான ஒரு கிரகம் நேர்மையான முறையில் போகல நிறைய பேர் பாருங்கள், கோடீஸ்வரனாக இருந்தவங்க டாட்டாலேருந்து பிர்லாலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7.5 சனி வரக்குள்ளையும் இந்த ராகு கேதுகள் மாற்றத்துலேயும் தான் பெரிய கோடீஸ்வர பட்டியலில் வந்திருக்காங்க. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தசாநாதன் தசாபுத்தி எப்படி இருக்கார் அதுக்கேற்ற வழிபாடு பண்ணுங்கள். இப்போ மெயினாக குரு தான் உங்களுடைய ராசி அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இருக்காருங்க. அவர் கண்டிப்பாக உங்களை கை கொடுக்கும் கையாக தூக்கி தான் விடுவார். அதனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா மதுரை சம்பந்தப்பட்ட வழிபாடுகள், மதுரை கோவில்கள் உள்ள மீனாட்சி அம்மன் கலர் ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதை வழிபாடு பண்ணுங்கள். அப்புறம் திருநாகேஸ்வரமும் காளகஸ்தி, திருநள்ளாறு,
இதை முக்கியமாக இந்த வருஷத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க. தர்மத்தின் வழியே செல்ல கர்ம வினை அகலக்கூடும். அன்னதானமே சிறந்தது. அன்னதானம், ஆடை தானம், கல்வி தானம் 3மே செய்யுங்க. ஏன்னா 3மே இவங்க செய்வாங்க. ஏன்னா மீனராசி ரொம்ப சாஃப்ட் கார்னர் தான். அதனால பார்த்தீங்கன்னா அந்த தான தர்மத்துக்கு உண்டானவங்க அவங்க தான். அதை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. குருவுடைய ஆதிக்கம் இருக்குது உங்களுக்கு. நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குட் லக். ஆல் தி பெஸ்ட். ஓம் நம சிவாய.